நினைப்பாய் நண்பரே, காலம் வந்தாயிற்று. தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய். இயேசுராஜன் வரும் நாளிதை நினைவு கொள். நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் ஆகுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று வாசிக்கிறோம். மனிதன் குற்றம் செய்யும் போது தனது குற்ற செயலுக்கான காரணத்தை அல்லது பழியை மற்றவர்கள் மேல் தூக்கி போடுவது இயல்பு. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவன் புசிக்க கூடாது என்று கூறின அந்த விருட்சத்தின் கனியை புசித்து பாவத்திற்குட்பட்ட சூழ்நிலையிலே தேவன் ஆதாமை நோக்கி, நீ ஏன் இந்த பழத்தை புசித்தாய் என்று கேட்டபோது ஆதாம் தேவனை நோக்கி, நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் கொடுத்தால் நான் புசித்தேன் என்று தன்னுடைய தவறுக்கான காரணத்தை ஸ்திரீயின் மீது போட்டான். ஏவாளை கேட்டபோது அவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி சர்ப்பத்தின் ரூபத்திலே வந்த சாத்தானின் மீது பழியை போட்டாள். இன்று வரை இது தொடர்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குற்றங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை, நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கான காரணத்தை மற்றவர்கள் மீது நாம் சுமத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் செய்யாத குற்றங்களை, பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆம், மனுக்குலத்தின் பாவபாரம் முழுவதையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி அதைத்தான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அவர் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லுகிறதை அந்த வசனத்திலே நாம் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறும்போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சுமந்தார் என்று கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அழைக்கிறவராக இருக்கிறார். ஆம், பாவ பாரத்தால் சோர்ந்து போயிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பாவ பாரம் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்படுகிறது. அந்த பாவ பாரத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நீங்களும் அவ்வாறு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மன்னிப்பை, சமாதானத்தை, இரட்சிப்பை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.